ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சிம்பிளான கடல மாவு சாம்பார் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெட்டி வச்சுக்கோங்க. அதை போட்டுட்டு அதோட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி இது 3மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தக்காளி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா அதோட தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிற நேரத்தில் சைடில் 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு அரை கரண்டி தோசை மாவு, இட்லி மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல அதான், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதோட சேர்த்து நல்லா இது கொதிச்சு வந்தோடனே இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான் இந்த சாம்பார் ரெடி. நான் சைடில் இட்லி ஊற்றினேன், அதையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டேன். இந்த ரெசிபி எங்கள் அத்தையோட தான். எனக்கு கடலமாவு சாம்பார்லாம் வைக்கவே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கடலமாவு சாம்பாரே வைக்க ஆரம்பித்தேன். இந்த சாம்பாரை சூடான இட்லி கூட கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிடும்போது அந்த 3மே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.